கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த யாசர்பாடியில இந்த இடத்துல ஒரு வேதாகம கல்லூரி துவங்க வேண்டும் என்று சொல்லி ஐயா பீட்டர் ஐயா அவருடைய இருதயத்திலும், ராஷ்டிரம்மா பிரியா அவருடைய இருதயத்திலும் ஆண்டவர் ஏவுதலை தந்தார், திட்டத்தை கொடுத்தார். 2 நாட்களாக ஜெபித்து காத்திருந்த பொழுது இந்த நாளிலே கர்த்தர் அதை துவங்கும்படியாக நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி வந்திருக்கிற யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வேதாகம கல்லூரியை தொடர்ந்து நடத்தப் போகிற ஆசிரியர்கள், பொறுப்பாளர்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேதாகம கல்லூரியை துவக்கி வைத்த தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக, அவர் எழுதி கொடுத்த வேத சத்தியங்கள் பரம்பி மகிமைப்படும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது இந்த கல்லூரியின் துவக்க நாளிலே கூடி வந்திருக்கிற நாம் யாவரும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்திலே 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். முதல் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 5ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிப்போம். 5:11. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதாகம கல்லூரி கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்கள் வேதத்தில் இருந்து சொல்லிக் கொடுத்த போதிலும் அதுக்கு ஒரு முறைமையை பரலோகம் நியமித்திருக்கிறது. முறைமையை படிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமி இருந்த நாட்களில் நிறைய சீடர்கள் வந்தார்கள். அதில் 12 பேரை செலக்ட் பண்ணார். அவங்கள தம்மோடு வச்சுக்கொண்டார். தம்மோடு இருக்கவும், தாம் அனுப்பும் இடத்தில் போய் பிரசங்கம் பண்ணவும், சாட்சிகளை துரத்தவும், வியாதிகளை நீக்கி சொச்சப்படுத்தவும் அவர்களை ஆர்டன் பண்ண ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. அவர் உயிர்த்தெழுந்த போது சீடர்களை மறுபடியும் அழைத்து அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார், கட்டளை கொடுக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 24:44 வாசிப்போம். இப்போ 3 வருடங்களாக இந்த சீடர்களுக்கு வேதாகமத்தை போதிச்சிருக்கார். போதனை மட்டுமல்ல, பயிற்சியும் கொடுக்கிறார். எப்படி சுவிசேஷம் அறிவிக்கணும்,
கிராமங்கள்ல, பட்டணங்கள்ல மனிதனுக்குள்ள இருக்கிற கலாச்சார வித்தியாசங்கள், மொழி வித்தியாசங்கள், தேச வித்தியாசங்கள், இவர்களுக்கு நடுவில் நற்செய்தியை எப்படி பரப்ப வேண்டும் என்ற பயிற்சி கொடுக்கிறார். வியாதிகள்ல பல்வேறு விதமான வியாதிகள். ஆஸ்பத்திரி பெரிய போயிருக்கு பார்த்தீங்களா, கிளினிக் பெரிய போயிருக்கு, டாக்டர்ஸுக்கு படிச்சுட்டு வர. அப்ப அந்த காலகட்டங்களிலே 1ஆம் நூற்றாண்டிலே வித்தியாசமான வியாதியஸ்தர்களை சந்திக்கும் பொழுது எப்படி அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும், என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும்? பயிற்சி இல்லை. எல்லாம் நூதன சீசர்லாம் இருக்கான் இன்னைக்கு உள்ள ஊழியர்கள். பயிற்சி கிடையாது. வேதாம கல்லூரியில் போய் படிக்கிறாங்க, ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த சிலபஸை வச்சு தொடர்ந்து அதை வச்சு எப்படியோ பொழப்பு நடத்துறாங்க. இறைவனுக்காக, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுக்காக, பரிசுத்த ரத்தம் சிந்தினாரே அவருக்காக, வாழ வேண்டும் என்ற தீர்மானங்கள் எடுக்க முடியாத நிலையில் கடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பயிற்சி, அசுத்த ஆவி, ஒவ்வொரு ஆவியும் ஒவ்வொரு வித்தியாசமான கிரியை செய்து, எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாமல் அப்படின்னு சொல்லுவாரு அப்போஸ்தலர் யோவான். அப்ப ஆவிகள்ல வித்தியாசம் இருக்கு. எல்லா வேதத்துல தான் எழுதி தந்திருக்கு. அதை பற்றிய முதல்ல அறிவு வேணும், இரண்டாவது அனுபவம் வேணும். அனுபவம் இல்லாட்டா வெறும் வேத அறிவை கொண்டு ஊழியம் செய்கிறவர்கள் நூதன சீசர்கள். நூதன சீசன் சொன்னா என்ன அர்த்தம்? அனுபவம் இல்லாதவன், பயிற்சி பெறாதவன் என்ற அர்த்தம். ஆகவே நம்முடைய வேதாகம கல்லூரி வெறும் படிப்பை, அறிவை மட்டும் போதிப்பதாக நின்றுவிடக்கூடாது. பயிற்சி அவர்களுக்கு தரப்பட வேண்டும். ஓராண்டோ, ஈராண்டோ, 3 ஆண்டோ, எத்தனை ஆண்டுகள் உங்களிடத்திலே படிக்கும்படி தங்களை டெடிகேட் பண்ணி வர்றாங்களோ அவங்களுக்கு வெறும் படிப்பு மாத்திரமல்ல, பயிற்சியும் தரப்பட வேண்டும். அசுத்த ஆவிகளை துரத்தும் பயிற்சி, வியாதிஸ்தர்களுக்காக ஜெபித்து அவர்கள் வியாதியிலிருந்து விடுதலையாக்கும் பயிற்சி, மந்திரவாத கட்டுகள், மாந்திரிக சக்திகள் அதை உடைத்து அந்த மனித சமுதாயத்தை வெளியே கொண்டு வருவது எப்படி என்ற பயிற்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 ஆண்டு காலம் தம்மோடு இருக்க வைத்தார். இவர் பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் சுற்றி சுற்றி நடக்கிற, கலிலேயா கடலின் இந்த பகுதி, கடலுக்கு அந்த பகுதி, கெனசரேத், திபேரியா, இப்படிப்பட்ட இடங்கள்லாம் போய் ஊழியம் பண்ணுவார். இஸ்ரேல் நாடு முழுவதும் சுழன்று சுழன்று கொடுக்கப்பட்ட காலங்கள், வைக்கப்பட்ட இடங்கள் என்ற நிலைப்பாட்டோடு ஆண்டவர் இயேசு ஊழியங்களை செய்து வருகிறார். இவர்கள் அவருக்கு பின்பாக இருந்து அவர் எப்படி ஊழியம் செய்கிறார் என்பதை அவர்கள் பயிற்சியின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும். பயிற்சியே இல்லாம, உருவாக்கப்படாமலே வந்துடுறாங்க. பைபிளை தூக்கிட்டு பிரசவம் பண்ற ஆசை சிலருக்கு, சிலருக்கு அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை, சிலருக்கு குடும்பம் நடத்தணும்னு ஆசை. இப்படிப்பட்ட ஆசையோடு உள்ள வந்ததுனால சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரைட், இவன் நம்முடைய ஸ்லீப்பர் செல், இயேசுவின் பேரை சொல்லிட்டு இருக்கட்டும், கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லிட்டு இருக்கட்டும், அவனுடைய ஸ்லீப்பர் செல்லாக தான் இங்க வச்சிருப்பான். ஆகவே இந்த வேதாகம கல்லூரியை தொடங்குவது நல்லது. இதிலே நீங்கள் படித்துக் கொடுக்க வேண்டிய பாடங்கள் அனைத்தும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதோடு கூட நீங்கள் பயிற்சியும் தர வேண்டும். இரட்சகர் இயேசு அப்படித்தான் செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம்.
அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல இந்த சீடர்கள் இணைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு படிப்பறிவு இல்லை. இரண்டாவது, எழுத்தறிவும் கிடையாது. மீனவர்கள், மெஜாரிட்டி மீனவர்கள், மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள்ல மெஜாரிட்டியா இருந்தது மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு படிப்பறிவு இல்லை. அந்த தேசத்தின் மக்களுக்கு தெரியும், மீனவ காலனியில வாழ்கிற மக்களுக்கு படிப்பறிவு இருக்காது, எழுத்தறிவு இருக்காது. படிக்காதவர்களை, எழுத தெரியாதவர்களை, பள்ளிக்கூடம் கல்லூரி போகாதவர்களை தம்மோடு இணைத்துக் கொண்டு 3 ஆண்டு காலம் இந்த வேதாகமத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தார். மோசேயின் ஆகமங்களிலும் தீர்க்கதரிசியின் புத்தகங்களிலும் சங்கீதங்களிலும் அவரை பற்றி எங்கெங்கு எழுதியிருக்கிறது அதையெல்லாம் விவரமாக பயிற்சி நேரங்கள் போக மீதி நேரங்கள் எல்லாம் வேதாகமத்தை கற்றுக் கொடுத்தார். இங்கே சொல்லப்பட்டது சிடிஎச் கிடைக்கும், அதுக்கு படிப்பு தகுதி தேவையில்லை என்று. படிப்பறிவு இல்லாதவர்கள் அப்போஸ்தலர்களாக உயர்த்தப்பட்டார்கள். திருச்சபையை கட்டி எழுப்பி பிதாக்களாக உயர்த்தப்பட்டார்கள். வேதாகமம் இல்லாத, சபைக்கு போகாத மக்களை எல்லாம் இறையரசுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்களாக மாற்றப்பட்டார்கள். அவர்கள் நடந்து போகும்போது அவருடைய நிழல்கள் பட்டாலே சுகமாகக்கூடிய வல்லமை அந்த நிழலுக்குள்ளே வெளிப்பட்டது. இதெல்லாம் காரணம் கிறிஸ்துவோடு இருந்தார்கள். வெறும் பாடங்கள் மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது, பயிற்சியும் கொடுத்தார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ காலங்கள் உருண்டோடிவிட்டது. பயிற்சிகள் இல்லாத கல்லூரிகள் துவங்கிவிட்டு போய்கொண்டே இருக்குது. இந்த கல்லூரியில பயிற்சி இருக்கும். வெறும் வேதாகமத்தை மட்டும் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கவில்லை. சரி, 3 வருஷம் படிச்சாங்கல்ல, 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு சோதனைகள்ல நல்லடிக்க முடியல பாருங்க. எல்லாருமே பின்வாங்கிட்டாங்க. 3 ஆண்டு காலம் இயேசுவோடு இருந்தவர்கள் பின்வாங்கினார்கள். அந்த லூக்கா 24 44 வாசிச்சிட்டோம். 45வது வசனத்தை வாசிங்க. போதும். உயிர் தெழுவதற்கு முன்பு 3 ஆண்டுகள் வேதாகம கல்லூரியிலே கற்றுக் கொடுப்பது போல, வேத கலாசாலைகளிலே படிப்பித்துக் கொடுப்பது போல, இரட்சகர் இயேசு தன்னோடு இணைத்துக் கொண்டு 3 ஆண்டு காலம் அவர்கள் கரங்களில் இருக்கிற, படித்தவர்களுடைய கைகளில் இருக்கிற, எழுதக்கூடியவர்களுடைய கரங்களில் இருக்கிற வேதாகமத்தை இவர் 3 பிரிவாக பிரித்து சொல்லிக் கொடுத்தார். நம்முடைய கரங்களிலே அந்த புத்தகங்கள் தரப்பட்டிருக்கிறது. நமக்கு கிடைத்த விசேஷித்த மேன்மை. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. யூத சமுதாயத்தினுடைய கரத்திலே கர்த்தர் அதை கொடுத்திருந்தார். கிறிஸ்தவ சமூகம் பின்னாடி எழுப்பப்பட்டது. ஆகவே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே, பூமியின் மைய பகுதியாகிய இஸ்ரேல் தேசத்திலே தம்மோடு இணைத்துக் கொண்டவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள், ஜெனரல் நாலேஜ் கூட கிடையாது, அப்படிப்பட்டவர்களை இணைத்துக் கொண்டு கற்றுக் கொடுத்தார். 3 பகுதியாக பிரித்து சொல்லிக் கொடுத்தார். மோசேயின் ஆகமங்கள் எத்தனை, தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள் எத்தனை, சங்கீதங்கள் எத்தனை என்று பிரித்து பிரித்து சொல்லிக் கொடுத்தார். அவர்கள் தலையாட்டிகிட்டே படிச்சிருக்காங்க. பாஸ்கர் தாசன் ஒரு முறை ஈஸ்ட் தாம்பரத்தில் ஐபிசி வேதப்பள்ளியில நான் இருந்த பொழுது பாஸ்கர் தாசன் ஐயா சொன்னார், ஒரு வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். அவர் மேற்கு தாம்பரத்தில் ஊழியம் செய்கிறோம், பிளதெல்பியா என்ற பேரில் ஊழியம் செய்கிறவர். அப்போ ஒரு வசனத்தை சொல்றேன், நான் அதை திருப்பி சொல்லும்படி சொல்றாரு. நான் சொல்றேன், அவர் திரும்பவும் வசனத்தை சொல்றாரு. நானும் திருப்பி சொல்றேன், அவர் திரும்பவும் வசனத்தை சொன்னார்.
நானும் திருப்பி சொல்றேன். நான் சொன்னது தப்பு, என் மனசுல தவறாகவே பதிவு பண்ணி வச்சிருக்கேன். அவர் அதை திருத்தி கொடுத்துட்டு இருக்காரு, அது எனக்கு தெரியல. அவர் திருத்துகிறார் என்பதை நான் கவனிக்கவில்லை. திருத்தி திருத்தி சொல்லி பார்த்தாரு. கடைசியில எந்திரியா எந்திரியா, இங்க சோறு சும்மா போடுறாங்கன்னு வந்தியோ, மாடு மேய்க்க போப்பா. சென்னை பட்டணத்துல முதலாவது கேட்ட சத்தம் மாடு மேய்க்க போறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆசிரியர் திருத்தி கொடுக்கிறார். நான் கற்றுக்கொண்ட வசனத்தை தவறாக கற்றுக்கொண்டு மனசுல வச்சிருக்கேன். அவர் திருத்துறாரு. அதை நான் திருத்துறார் என்ற எண்ணத்தில் இல்லாம திரும்ப திரும்ப கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லிட்டே இருந்தேன். அதனால மாடு மேய்க்க போய் சொன்னார். சோறு சும்மா போடுறாங்கன்னா இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் கிருபையாய் நம்முடைய அறிவை ஒழுங்குபடுத்தினார். பாடங்களை ஒழுங்குபடுத்துவது நல்லது. கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் கற்றுக்கொள்வருடைய மனதிலே நிலைத்திருக்கணும், நிச்சயத்தோடு இருக்கணும். அதான் வேதத்தை வாசிக்கும் போது இந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14 முதல் 17 முடிய வாசித்தார்கள். அதுல 14 அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன சொல்லுது? நீ கற்றுக்கொண்டவைகளில் நிச்சயத்திரு. அநேகருக்கு கொஸ்டின் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு தள்ளாடிடுவாங்க. வேவரிங் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கேன்னு வைங்க, என் மெசேஜில் முடிஞ்ச பிறகு ஒரு கேள்வி அல்லது 2-3 கேள்வி வருது. கேட்டு சந்தேகத்தை தெளிவுபடுத்தும்படியாக, கேள்விக்கு பதில் காணும்படியாக வந்து கேட்டா சொல்ல தெரியல அப்படின்னா எப்படி இருக்கும்? என்ன ஆசிரியர்கள் சிலபஸை பார்த்துட்டு நோட்ஸை கொடுத்துட்டு போறது ஆசிரியர்கள்? பிழப்புக்காக வந்தவர்களை போல இருக்கக்கூடாது, சம்பாத்தியத்துக்காக வந்தவர்களை போல இருக்கக்கூடாது. சிலருடைய தேவன் அவருடைய வயிறுன்னு, சிலர் சாப்பாட்டுக்காக இருக்கு. அதான் என்ன பார்த்து அந்த ஐயா சொன்னாங்க, பாஸ்கர் தாசன் ஐயா, போய் மாடு மேல எல்லாம் எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனக்குறைவு, எல்லாம் தெரியுங்கிற பெருமை, நாங்க படிச்சுட்டோங்கிற பெருமை, கிருமாப்பு, அகங்காரம், இது பரலோகத்தின் வேலை. ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டுகிட்டே போகணும். சர்டிபிகேட்டுக்காக படிக்கக்கூடாது, சர்டிபிகேட்டுக்காக கற்றுக் கொடுக்கக்கூடாது. இறைவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஏதுவாக அவர்களை கட்டி எழுப்ப வேண்டும். 3 ஆண்டுகள் வேதாகமத்தை படித்தார்களே, அதுவும் ரட்சகர் இயேசு குருநாதர்கிட்ட படிச்சாங்களே, 44 அப்படி சொல்றாரு. ஓசை நாகமங்களிலும் தீர்க்க தரிசனத்திலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று உங்களோடு இருந்த காலகட்டத்தில் 3 ஆண்டுகளும் போதித்து கொண்டு வந்தனே சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு. அடுத்த வசனம் சொல்லுது, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை திறந்தார். அப்ப 3 வருஷம் என்ன படிச்சாங்க இவங்க? சர்டிபிகேட்டுக்காக படிக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனக்கண்கள் திறக்கப்படாமலே வேதத்துக்குள் மறைக்கப்பட்டிருக்கிற மகத்துவங்களை, ரகசியங்களை, ஞான அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு ஞான கண் வேண்டும். சாதாரண கண்களை வைத்து உலக கல்லூரிகளிலே பள்ளிகளிலே படிப்பது போல பரலோக தேவன் எழுதி கொடுத்த பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட அந்த புத்தகங்களுக்குள் மறைந்திருக்கிற ஞான அர்த்தங்களை பார்க்கும் கண்கள் திறக்கப்பட வேண்டும். இல்லைன்னா சர்டிபிகேட்டுக்காக படிச்சுட்டு இருப்பான். நான் இந்த பைபிள் காலேஜை படிச்சேன். பவுல் சொல்லுவார்ல தீமோத்தேயுவிட்ட, இன்னாரிடத்தில் கற்றாய் என்பதை நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் இன்ன கல்லூரியில படிச்சேன், இன்னென்ன ஆசிரியர்கள்லாம் சொல்லி கொடுத்தார். எல்லாம் நல்லதுதான். நீ கற்றுக்கொண்டவைகளை நிலைத்திருப்பாயா? அதுக்குள்ள உனக்கு நிச்சயம் இருக்கா? இவனுங்களுக்கே குருநாதற்ற அருள்நாதற்ற பயிற்சியும் படிப்பும் பெற்றவருடைய ஞான கண்கள் சரியாக இல்லை. ஆகவே வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை திறந்தார். சும்மா மேல சிலபஸை மட்டும் போதிச்சுட்டு போறது இல்லப்பா பைபிள் காலேஜ். நாடு ஏமாறலாம், ஊரும் தேசம் ஏமாறலாம், நீங்களும் நானும் ஏமாறக்கூடாது. ஏன்னா நமக்கு தரப்பட்டது ஒரே ஒரு வாழ்க்கை,
இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால் ஆளப்படுகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பொழப்புக்காக பைபிள் தூக்கக்கூடாது. பேர் புகழ் சம்பாதிக்க பைபிள் தூக்கக்கூடாது. பணம் சம்பாதிக்க பைபிள் தூக்கக்கூடாது. நம்மை சார்ந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கைக்காக பைபிள் தூக்கக்கூடாது. அழைத்தவருக்காக பைபிளை தூக்கணுமியா. அபிஷேகத்தை கொடுத்தாரு, நிரப்புனாரு, தரிசனம் தந்தாரு, அவருக்காக பைபிளை தூக்கணும். அப்படிப்பட்ட வேத வாக்கியங்களை கற்றுக் கொடுக்கும் ஒரு வேத கல்லூரியாக இந்த கல்லூரி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், நம்ம எல்லாருடைய விருப்பம். ஆசிரியர்கள் அதை புரிந்து கொண்டு நடத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப மனக்கண்களை திறக்கிற ஒரு இடமா இந்த இடம் இருக்கணும். வெறும் பாடங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு வேத கல்லூரியாக இருக்காமல் மனக்கண்களை திறக்க வேண்டும். ஏனென்றால் வேதத்தை ஆதியாகமம் தொடங்கி புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 27 புத்தகங்கள் முடிய இது ஒரு 39, அது ஒரு 27, மொத்தம் 66 போதும் என்று நம்முடைய முன்னோர்கள் முடிவெடுத்தார்கள். அதை எல்லாவற்றையும் தொகுத்து நம்முடைய கரங்களிலே 66 புத்தகங்களாக தந்திருக்கிறார்கள். இந்த வேத வாக்கியம் அடங்கிய இந்த பரிசுத்த வேதாகமம் நாம் பரலோகம் செல்வதற்கும் பரிசுத்த வாழ்க்கை செய்வதற்கும் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழும்புவதற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானங்களில் இறங்கி வரும் பொழுது இந்த அற்பமான பலவீனமான இந்த சரீரம் இமைப்பொழுதிலே மருவம் அடைவதற்கும் போதுமான சத்தியங்கள் எழுதப்பட்ட ஒரே புத்தகம் கிறிஸ்துவுடைய கரங்களில் இருக்கிற வேத புத்தகம், இந்த பரிசுத்த வேதாகமம் போதும் நமக்கு. எத்தனையோ புத்தகம் இருக்கு, அந்த அப்போஸ்தலர் எழுதினது இருக்கு, இந்த அப்போஸ்தலர் எழுதினது இருக்கு, இப்படி எல்லாம் சில காற்றுகள் அடிக்கும். மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கும் ஏதுவான பலவிதமான போதகமாகிய காற்றினாலே நீங்கள் அடிபட்டு அழைக்கிறவர்களாக இராமல் சத்தியத்தை கை கொள்வதற்கு குழந்தைகளைப் போல இருந்தால் அலைவுபட்டுக் கொண்டே இருப்போம். வளரும்படி நீங்கள் அர்ப்பணித்தால் சரீரம் கட்டி எழுப்பப்படும். கூடுகிற கூட்டமாக அல்ல, 10,000 15,000 என்ற கூட்டம் அல்ல நமக்கு வேண்டியது. கிறிஸ்துவுக்கு ஒரு உடல் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதைத்தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதம் வலியுறுத்துகிறது. உடலை கட்டியமைக்க வேண்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு மனித உடல் செயல்படுவது போல அகிலாண்டத்தை படைத்த இறைவன் இயேசு சிலுவையிலே மரித்தாரே, ரத்தம் சிந்தினாரே, அடக்கமிடப்பட்டாரே, உயிர் திறந்தாரே, பரமேறினாரே, பரிசுத்த ஆவியை தருவேன் காத்திருங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டு போனாரே. காத்திருந்த போது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கப்படினாரே. அந்த அபிஷேகத்தின் பலத்தினாலே 1ஆம் நூற்றாண்டு முழுவதும் வாழ்ந்தவர்கள் ஓடி முடித்தார்கள். 2, 3, 4 என்று தொடர்ந்தது. 20 நூற்றாண்டுகளை கடந்தது இந்த திருச்சபையின் வளர்ச்சி. அந்தந்த நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நற்செய்தியை பரப்பி அவர்களை சபையாக கட்டி எழுப்பி இப்படியே ஒவ்வொரு நூற்றாண்டுகளும் அந்தந்த காலகட்டத்தில் எழுப்பப்பட்ட பரிசுத்தவான்கள் முழு உலகத்தையும் கலக்குகிறவர்களாக தேசத்தை, பட்டணங்களை, கிராமங்களை சுவிசேஷத்தினாலே, நற்செய்தினாலே, தங்களுடைய ஜெபங்களினாலே, தாங்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக அதிகாரத்தினாலே, வல்லமையினாலே, வரங்களினாலே மக்களுக்குள்ளே நற்செய்தியை பரப்பி அவங்கெல்லாம் அழைச்சி சபையை கட்டினாங்கன்னா கிறிஸ்துவுக்கு ஒரு உடலை கட்டி எழுப்பினார்கள். இது 1ஆம் நூற்றாண்டு மட்டுமல்ல, இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது 21ஆம் நூற்றாண்டு. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடத்திலே அந்த பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்புள்ளவர்களாக, உத்தரவாதம் உள்ளவர்களாக இந்த பூமியிலே திருச்சபை மக்களும் திருச்சபை நடத்தும் தலைவர்களும் காணப்பட வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவார். அந்த பலனை, அந்த கிருபையை, அந்த வழிநடத்துதலை, அந்த ஆலோசனையை, எடுக்க வேண்டிய முடிவுகளை, திட்டங்களை பரிசுத்த ஆவியானவர் தருவார். அதான் வெயிட் பண்ணுங்கடா. நீங்க என் கூட சேர்ந்து ஊழியம் செஞ்செல்லாம் சரிதான், பரிசுத்த ஆவி உங்க மேல வரட்டும், அதுக்கப்புறம் பண்றீங்கல்ல ஊழியம், அவருடைய கண்ட்ரோல்ல பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் போவேனே ஆகில் வேறொரு தேற்றவாளன் வருவார். அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள நீங்களும் உங்க மூலமா வருகிற ஜனங்களும் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிற ஒரு திருச்சபையாய், கிறிஸ்துவின் உடலாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று இரட்சகர் இயேசு சொல்லிவிட்டு போனார். வேத வாக்கியங்கள் மேலோட்டமாக சிலபஸ் வச்சு, ஆசிரியர்களை வச்சு கற்றுக் கொடுத்தால் போதாது. அந்த
வேத வாக்கியங்களை பார்க்கும்படி மனதை திறந்தார். உயிர்த்திருந்த பிறகு அந்த வேலையை செஞ்சார். 3 வருஷம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து புரியல. கண்ணுல வயசாகி போச்சுன்னா ஒரு திரை விழுகும், விழியின் மேல் ஒரு திரை, அதை உரிச்சு எடுப்பான். டாக்டர்கிட்ட போனான், கொஞ்சம் தெளிவா இருக்கும். அதுலயும் தெரியலன்னா கண்ணாடி போடுவான். சில கண்ணாடி கிட்ட பார்வை, சில கண்ணாடி தூர பார்வை. அது போட்டாலும் வயது ஆக 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 கண்ணாடி போட்டாலும் கண்ணு தெரியலையே அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு வந்து விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இறைவனுடைய திட்டங்கள், இறைவனுடைய சித்தங்கள், இறைவனுடைய கட்டளைகள் எல்லாம் இந்த வேதத்துக்குள்ள இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்படிக்கு அவங்க கண்ணை முதல்ல திறக்கணும். 3 ஆண்டு காலம் இரட்சகர் இயேசுவே போதித்த போதனைகள் அவர்களுக்கு புரியவில்லையே, அவருடைய மனதிலே விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே அவருடைய மன திரையை பிரிக்கிறார். மனதை திறந்தார். எத்தனையோ பெண்கள் ஆத்தாங்கரையில் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்காங்க சாயங்காலம். அதை கண்டுபிடிச்சு பவுல் அங்கே போயிட்டு அவரு சுவிசேஷத்தை பரப்புறாரு. பரப்பும் போது இருந்த பெண்கள், ஜெபிக்கிற பெண்கள் எல்லாருடைய இருதய கண்களும் திறக்கப்படவில்லை. லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். ஜெப கூட்டங்கள் நடக்குது. எத்தனை பேருடைய இருதயம் திறக்கப்பட்டிருக்கு கர்த்தரால். வேதாகம கல்லூரி நடக்குது. எத்தனை பேருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஊழியங்கள் பரிசுத்தாவியானவரோடு இணைந்து செய்யப்படுகிற ஊழியங்களாக இருக்க வேண்டும். வெறும் அமைப்பாக மட்டுமல்ல, வெறும் சர்டிபிகேட்டாக மட்டுமல்ல, பரிசுத்தாவியானவர் நடத்துகிற ஒரு ஊழியங்களாக, கல்லூரிகளாக நம்முடைய ஊழியங்கள் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். நான் விரும்புகிறேனோ இல்லையோ, கர்த்தர் விரும்புகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மனக்கண்கள் திறக்கப்படுகிற ஒரு இடமாக இந்த வேத கல்லூரியை கர்த்தர் பயன்படுத்துவாராக. பவுலை அனுப்பும்போது சொன்னார், பிரஜாதிகளிடத்திலே அனுப்புவேன், ராஜாக்களிடத்திலே அனுப்புவேன், இஸ்ரவேலிடத்திலே அனுப்புவேன் சொல்லிட்டு சொன்னார், அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு நான் அவர்களிடத்தில் உன்னை அனுப்புகிறேன். இவன் தான் ஒரிஜினல் மிஷனரி. தமிழ் மொழியை விட்டுட்டு அடுத்த மொழிக்குள்ள போயிட்டான்னா மிஷனரியா? யார் மிஷனரி? கண்களை திறக்கும் அதிகாரத்தை பெற்றவன் பவுல். அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு நான் அவர்களிடத்தில் உள்ளே அனுப்புகிறேன். கண் திறக்கணையா, ஞானக்கண், மனக்கண் திறக்கப்படணும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான். சும்மா நம்ம கூட வந்து உட்கார்ந்ததுனால ஒரு ஞான சாந்த கொடுத்து உள்ள வச்சிருக்கிறதுனால பரலோகம் வரமாட்டான். ஏசுன்னு சொல்லு, வரமாட்டான் பரலோகம். இந்த வேதம் சத்தியமானால் இந்த கூட்டங்கள் எல்லாம் பரலோகத்துக்குள்ள நுழையாது. ஞான கண்கள் திறக்கப்பட்டால் ஒழிய பரலோகத்தை கருப்பாச்சப்பானோட பார்க்க முடியாது. ஒரு நாமினேட்டிக்கல் கிறிஸ்டியானிட்டியை சேர்க்கலாம். பெயர் கிறிஸ்தவ திருச்சபைகள் ஏராளம் ஏராளம் முழு உலகத்திலும் இருக்கிறது. கேத்தலிக் இல்லையா? அதிலிருந்து பிரிந்த கூட்டங்கள் இல்லையா? பிராட்டஸ்டன்ட் இப்படி தண்ணிக்குள்ள முக்கி எடுத்துட்டு அவெல்லாம் பரலோகம் வந்துருவான்னு எந்த வேதத்தில் இருக்கு? யார் மிஷனரி? பரிசுத்தாவியனால் ஆளப்பட்டு, பரிசுத்தாவியானவரால் நடத்தப்பட்டு, பரிசுத்தாவின் மூலமாக பயிற்சி பெற்று அழுப்பப்படுகிறவன் தான் மிஷனரி. இதெல்லாம் சொல்லி கொடுத்தா கூட்டம் வராது. போங்க ஐயா, பொழப்ப பாப்போம்யா அப்படின்ற கூட்டம் தான் வரும். இறைவனுக்காக, இறைவனுடைய சித்தத்திற்காக, அவருடைய பிரியத்துக்காக இந்த பூமியிலே வாழும்படி யார் அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட போதனைகள் வேண்டும், விருப்பமாக இருக்கும். மற்றவர்களுக்கு வெறுப்பாகத்தான் இருக்கும். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்முடைய வேத கல்லூரிகள் வெறும் பாடங்களை, சிலபஸ்களை சொல்லிக் கொடுக்கிறதாக மட்டுமல்லாமல் படிப்பின் காலங்கள் முடிந்து சர்டிபிகேட் கொடுக்கிற ஒரு கல்லூரியாக இராமல் அவருடைய ஞான கண்களை திறக்கிற ஒரு கல்லூரியாக இது இருக்க வேண்டும்.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த உதவியை செய்வார். மனக்கண்களை திறக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் அவருடைய ஆவியானவரை கொண்டு மனதை திறப்பார். மனக்கண்கள் திறக்கப்பட்ட கூட்டத்துக்கு நீங்கள் பாடங்களை படிப்பிக்க வேண்டும், பயிற்சியை கொடுக்க வேண்டும், அவர்களை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப கட்டளைகள் என்ன சொல்லிக் கொடுக்கணும்? பவுல் சொல்றான் தீமோத்தேயுக்கு, டேய் ஆரோக்கியமான உபதேசத்தை பேசு. அவன் பேசுறான், இவன் பேசுறான், அங்க சொல்லி கொடுக்குறாங்க, இங்க சொல்லி கொடுக்குறாங்க, இதை பேசிட்டு இருக்காத. ஆரோக்கியமான உபதேசத்தை பேசு. ஆரோக்கியமான உபதேசம் என்பது கர்த்தருடைய கட்டளைகள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற உபதேசங்கள், சத்தியங்கள் அத்துணையும் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய கட்டளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய கட்டளைகளை உபதேசங்களாக பகுத்து பகுத்து போதிக்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் கூட இருப்பார். சும்மா நம்ம கூட இருப்பார். ஆண்டவரே வந்து ஈரும், ஆண்டவரே நான் புறப்படுகிறேன் வாரும். என்னையா ஜெபம் பண்றாங்க? யார் அவரு? ஒரு கலெக்டர் நீ அப்படி சொல்லிடுவியா? அவன் செத்து நரகத்துக்கு போறவன், ஐஏஎஸ் படிச்சவன், ஐபிஎஸ் படிச்சவன், அவங்களுக்கு பெரிய அதிகாரி, ஐஜி. அவனுக்கு கீழே இருக்கிற ஊரை காக்கி சட்டப்பட்டவன்ட்டு எல்லாம் அப்படி சொல்லிடுவியா? வாரும். லஞ்சம் வாங்குறவன் வருவான். ஏசுனார் இடத்துல பரிதானம் செல்லாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாரும் ஈரும் இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நான் அடிமை, என்னை ஆண்டு நடத்தும். அதுதான் மீட்கப்பட்டவர்களுடைய ஜெபமாக இருக்கணும். இதெல்லாம் திருத்தணும். பயிற்சி கூடத்திலே உட்கார வைத்து அவர்களுக்கு படிப்பிக்கிறது, பைபிளை சொல்லிக் கொடுத்து மட்டுமல்ல, அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். இந்த பயிற்சியெல்லாம் அவர்களுக்கு தரப்பட வேண்டும். இல்லைன்னா அவங்கள நூதன சிஷன் என்று பவுல் குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே வேதாகம கல்லூரி வெறும் வேதத்தை மேம்போக்காக போதிக்கிற ஒரு வேதாகம கல்லூரியாக இராமல் ஞான அர்த்தங்களை கற்றுக்கொள்ளு கொடுக்கிற ஒரு வேதாகம கல்லூரியாக இருக்கட்டும். மறைபொருள்களை, ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு வேதாகம கல்லூரியாக இருக்கட்டும். நம்பர்ஸ், கலர்ஸ். நம்முடைய வேதாகமத்தின் இறுதி பக்கத்திலே சில படங்கள், வரைபடங்கள் இருக்கிறது. எல்லாமே பாடங்கள். இதை சொல்லப்பட்ட அளவுகள் பாடங்கள், இதை சொல்லப்பட்ட கலர்ஸ் பாடங்கள், இதை சொல்லப்பட்ட நம்பர்ஸ் அது பாடங்கள். இதுக்கு மேல கர்த்தருடைய மனசில் இருக்கிற ரகசியம், மகத்துவம், இதெல்லாம் பைபிளுக்குள்ள இருக்கு. சிலபஸை மட்டும் சொல்லிட்டு போக கூடாது. முழு வேதாகமத்தை மேம்போக்காக சொல்லி கொண்டு விடாமல், அதற்காக ஒரு சர்டிபிகேட் கொடுத்து கொண்டிருக்காமல், வேதாகமத்தின் ஆழங்களுக்குள்ள இறங்கி அவைகளையும் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக கண்களை திறந்து நீங்கள் பயிற்சி கொடுத்து அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வேத கல்லூரி ஆசிரியர்களாக இந்த வேத கல்லூரியில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து நம்ம வாசித்த வேத பகுதிக்கு வர்றேன். திரும்ப வாசிங்க. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரத்திலே அந்த வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி விட்டு ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். அவனை ஆசீர்வதித்தார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமமாக்கப்படுகிறான். இவனுடைய முதற்பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலோமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றார். இவன் தகப்பனும் தாய் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாகிறான். தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றைக்கும் ஆசாரியனாக இருக்கிறான். சரி, இப்போ மெல்கிசேதேக்கு யார் அப்படின்ற விஷயத்துல
பரிசுத்தவான்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆகவே அதற்குள்ளே நான் ஆழமாக, நீளமாக, உயரமாக, அகலமாக பிரவேசிக்க விரும்பவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் ஒரு ஆசாரியன், இவன் ஒரு ராஜா. ஷாலேமின் ராஜா. உலக நாடுகளிலே இஸ்ரேல் நாடிலே ஷாலேம் என்று ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்திலே வாழ்ந்த மக்களுக்கு அரசனாக இருந்தவன், ராஜாவாக இருந்தவன். இப்பொழுது அந்த சாலேம் என்ற வார்த்தை மருவி இப்ப எருசலேம் என்று வந்திருக்கிறது. துவக்க காலங்களிலே அந்த இடத்துக்கு பேரு சாலேம். அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு அரசனாக இருந்தவன் இந்த மெல்கிசேதேக். சேதேக்கு அந்த நாட்களிலே ஒரு பட்டம். பார்வோன் எப்படி பட்டமோ பழைய ஏற்பாட்டிலே, புதிய ஏற்பாட்டிலே ஏரோது எப்படி பட்டமோ, அதுபோல சேதேக் என்பதும் ஒரு பட்டமாக அந்த காலகட்டங்களில் இருந்தது. மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா, சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா. சமாதானத்தின் ஒரு ஆட்சியை கொண்டு வந்தவன், நீதி நிறைந்த ஒரு ஆட்சி கொண்டு வந்தவன். ஷாலேம் என்ற இடத்தில் ராஜாவாக இருந்தவன். இப்படி ராஜாவாக இருந்து மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்து மக்களுக்கு அரசனாக இருந்தது மாத்திரமல்ல, அவன் உன்னதமான தேவனுக்கு ஆசாரியனாகவும் இருந்தான். புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். நம்முடைய காலங்களில் இருக்கிற பாப்பாண்டவர் போப்பு, முழு உலகத்திலும் இருக்கிற மனித சமுதாயத்திலே மெஜாரிட்டி மக்கள் கிறிஸ்டியானிட்டி, கேத்தலிக் கிறிஸ்தவர்கள். இரண்டாவது இடத்திலே புராட்டஸ்டன்ட், மூன்றாவது 4 என்று வரும்பொழுதுதான் நாமும் அதில் இணைக்கப்படுகிறோம். பாப்பாண்டவர் இத்தாலி தேசத்தில் வாடிக்கன் நகரில், அந்த இத்தாலி தேசத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு அவர்தான் ராஜா, அவர்தான் அரசன், அவர்தான் முதல்வர், அவர்தான் PM. அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் உலகம் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அத்தனை பேருக்கும் அவர்தான் பிரதான ஆசாரியன். அது ஒரு அமைப்பு இருக்கு, ஒழுங்கு இருக்கு. என்ன இல்லை, நமக்கு கிடைத்த ரட்சிப்பு இல்லை, நமக்கு கிடைத்த அபிஷேகம் இல்லை, நமக்கு கிடைத்த அழைப்பு இல்லை. மற்றபடி டெடிகேஷன் இருக்கு, அர்ப்பணிப்புகள் இருக்கு, ஒழுங்குகள் இருக்கு. ஆகவே மெல்கிசேதேக்கு என்றால் அரசனாகவும் இருக்க வேண்டும், ஆசாரியனாகவும் இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை வலியுறுத்துவதற்காகவே எபிரேய நிருப ஆக்கியோன் தன்னுடைய 7ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்து கொண்டு வருகிறார். இந்த மெல்கிசேதேக்கை விட பெரியவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 13 அதிகாரங்களை கொண்ட எபிரேய நிருபத்திலே ஒவ்வொரு அதிகாரத்திலும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர் என்றுதான் பதிவு செய்து கொண்டே வருவார். அந்த கான்செப்ட்ல பார்த்தோமானால் 7ஆம் அதிகாரம் மெல்கிசேதேக்கை பார்க்கலும் இயேசு பெரியவர். அவர் பெரியவராக இருந்தாலும் பூமியிலே யோவான் ஸ்நானனுடைய கரத்தின் கீழே தன்னை தாழ்த்தி எப்படி ஸ்நானம் பெற்று கரையேறினாரோ, அதுபோல் மெல்கிசேதேக்கில் இருந்து ஒரு முறைமையை வெளியே கொண்டு வருகிறார். அவன் யாராயிருக்கட்டும், அவனுடைய தகப்பன் தாய் எங்கே இருந்துட்டு போகட்டும், அதை பற்றிய வரலாறுகள் எழுதப்படவில்லை. எலியாவுக்கு எழுதப்படவில்லை, பிழையாமுக்கு எழுதப்படவில்லை, யோபுக்கு எழுதப்படவில்லை. எழுதப்படாததினாலே இல்லாதவன் என்று சொல்லக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வம்ச வரலாறு இல்லாதவன் அல்ல, எழுதப்படாதவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துவக்கமும் முடிவும் இருக்கிறது. மெல்கிசேதேக்குக்கு ஒப்பானவராக அவர் கருதப்படுகிறார். தேவ தூதர்களுக்கு துவக்கம் இருக்கிறது, ஆதாமுக்கு துவக்கமும் இருக்கிறது, முடிவும் இருக்கிறது. வம்ச வரலாறு இல்லை என்றதுக்காக வேற எதையாவது கதை கட்டி விடக்கூடாது. கடைசி காலத்தில் கட்டுக்கதைகளை கட்டி கட்டி விடுவாங்க. அதுல ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டா கட்டி விட்டுருவான். நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரை பற்றி கொள்ளுங்கள், தப்புவிக்கப்படுவீர்கள்.
வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறிந்து கொள்ளுங்கள், தப்புவிக்கப்படுவீர்கள். இல்லை என்றால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள கொண்டு போயிடுவான் சாத்தான். அவருடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. பீலையாம் அரசனாக இருந்தான், பீலையாம் தீர்க்கதரிசியாக இருந்தான், பீலையாம் ஆசாரியனாக இருந்தான். இதே ஒப்புமை இரட்சகர் இயேசுவிலும் காணப்படுகிறது. யோபு கிழக்கத்து புத்திரர்களே அவன் தான் லீடர், அவன் தான் தலைவன், அவன் தான் அரசன். அதே நேரத்தில் அவன் ஆசாரியன். தன் பிள்ளைகள் தங்கள் இருதயத்தில் இறைவனை தூசித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்கள் எல்லாம் அழைத்து அதிகாலையிலே அவர்களை குளிக்க வச்சு சுத்தப்படுத்தி பலி செலுத்துவான். ஆசாரியன் பலி செலுத்துவான். இப்படி எத்தனையோ ஆட்கள் இருக்கிறார்கள். அப்ரஹாம் இல்லையா, ஈசாக்கு இல்லையா, யாக்கோப் இல்லையா, முறைமைகளை எடுப்பதற்கு பின் நாட்களில் வெளிப்பட்ட தாவீது இல்லையா? இல்லை இல்லை. பரலோகத்தின் தேவனுடைய கண்கள் மெல்கிசேதேக்கிலே பதிந்தது. அவனுடைய ஆசாரியத்துவத்தையும் அவனுடைய ராஜரீகத்துவத்தையும் இணைத்து பிற்காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வந்த பிறகு திருச்சபையானது கட்டப்பட வேண்டும். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அந்த திருச்சபை மக்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்கள் மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மெல்கிசேதேக்கின் முறைமை ஆசாரியத்துவமும் ராஜரீகத்துவமும். அதற்கு முன்பு இந்த பூமியிலே பழைய ஏற்பாட்டு திருச்சபை மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த முறைமை ஆரோனின் முறைமை, நியாய பிரமாணத்தின் ஒழுங்கு. இதை அப்படியே தலைகீழாக கர்த்தர் மாற்றுகிறார். பழையவைகளை தள்ளி விடுகிறார், புதியவைகளை நிறுத்தும்படிக்கு, நிலை நிறுத்தும்படிக்கு. பழைய உடன்படிக்கையை கர்த்தர் முறித்து போட்டு, ஏனென்றால் அந்த உடன்படிக்கைப்படி அவர்கள் நிலை நிற்கவில்லை. ஆகவே நான் இவர்களோடு புதிய உடன்படிக்கை செய்வேன் என்று சொல்லி விசேஷித்த உடன்படிக்கையின் பிணையாளியாக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஏற்படுத்துகிறார். சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறின பொழுது பிதாவின் வலது பாரசத்திலே உட்காரும்படி சொன்னாரே, உட்காரும்படி சொன்னவர் அவரை மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராக நாமம் தரித்து அந்த இடத்திலே உட்கார வைத்தார். அவருடைய ஆவியினாலே இந்த பூமியிலே கட்டப்படுகிற திருச்சபை, ஆவியின் வரங்களினாலே அலங்கரிக்கப்படுகிற திருச்சபை, ஆவிக்குரிய ஊழியர்களினாலே ஊழியம் செய்யப்படுகிற திருச்சபை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கும் அவருடைய விருப்பத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் ஏதுவாக இந்த பூமியிலே சபை கட்டப்பட வேண்டும் என்பதற்காக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீர் என்னென்றைக்கும் பிரதான ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லி தேவன் அவரை அபிஷேகம் பண்ணி வைத்தார். இதோ சீயோனிலே ஒரு மூளைக்கல்லை வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்ட கல், அது விலையேறப்பட்ட கல், அது வீடு கட்டுவர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்டகள். எபுகாத்நேச்சாரும் தானியேலும் கண்ட கையால் பேர்க்கப்படாதபடி உருண்டு வந்தகள். அது ஜீவனுள்ள கல், செத்த கல் அல்ல, உயிரில்லாத கல் அல்ல, பரலோக ஜீவனை உடைய கல், ஜீவக்கல். அந்த கல்லோடு இணைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும். அப்படி இணைக்கப்பட்ட மக்களை வழிநடத்துவதற்காக ஏற்படுத்தப்படுகிறவர்களால் திருச்சபை தலைவர்கள். இந்த தலைவர்களுக்கு வேத அறிவு அவசியம். ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் அறிவின் ஆழங்களுக்குள்ளே போக வேண்டும். மனக்கண் திறக்கப்பட்டவர்களாக இந்த ஆழங்களில் என்னென்ன பகுதிகள் மறைந்திருக்கிறது என்பதை அறிந்து எடுத்துக் கொடுக்கிற வீட்டு எஜமானை போல இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் சாயல்ல ஒரு சபையை கட்டி எழுப்பணும். அதான் சரீரம். யாருக்கு சரீரம்? இதோ உடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். நீர் சர்வாங்க தகன பலியை விரும்பவில்லை, சமாதான பலியை விரும்பவில்லை, காணிக்கைகளை விரும்பவில்லை. விரும்பியிருந்தால் செலுத்தியிருப்பேன். ஆகவே எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினி. இந்த பூமியிலே மரியாளுடைய கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு உடலை சிருஷ்டித்து தந்தி, ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி தந்தி. இதோ உடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், அந்த சரீரத்துக்குள் வருகிறேன் என்று சொல்லி குமாரன் என்று எண்ணப்பட்டவர், வார்த்தை என்று அழைக்கப்பட்டவர், திருத்துவத்தில் ஏகத்துவமாய் விளங்கிக் கொண்டிருந்தவர் இறங்கி வந்தார். பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராக மாறினார். மரணத்தின் அதிகாரியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும்
ஜீவகாலமெல்லாம் மரணத்தின் பயத்திற்கு அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களை விடுதலை பண்ண முடிக்கும் பரலோகத்தின் தேவன் இந்த பூமியிலே மரியாளுடைய கர்ப்பப்பையிலே பரிசுத்தாவினால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு உடலுக்குள்ளே இறங்கி வந்து மனிதனாய் வெளிப்பட்டார். பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இறுதியாக மனித சமுதாயத்தின் மீட்புக்காகவும் சாத்தானுடைய கரத்தில் இருக்கிற ஆளுகை அதிகாரத்தை ஆதாம் ஏவாள் பறிகொடுத்தார்களே, அந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் திரும்ப பிடுங்கிக் கொள்வதற்காக சிலுவையிலே வெளியரங்கமான கோலமாகி வெற்றி சிறந்தார். அடக்கம் பண்ணினார்கள். பாதாளம் அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. மரணம் அடக்கி வைக்க முடியவில்லை. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி வெற்றி முழக்கமிட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து வந்தார். அவர்தான் பரமேறி போய் பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்து பரிசுத்தாவியை இறங்க பண்ணினார். அப்ப தேவனுடைய ஆவியானவர் இறங்கி ஏறக்குறைய ஒரு 120 பேர் மத்தியில அவங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சபை கிறிஸ்துவுக்கு ஒரு உடலாக இந்த பூமியிலே செயல்பட வேண்டும். வேலை இருக்கட்டும், குடும்பம் இருக்கட்டும், வருமானம் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். சபைக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க பாதி நேரமாக இயேசுவுக்கு ஊழியம் செய்யணும். கிறிஸ்துவின் உடலில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் செயல்பட வேண்டும். செயல்படாத அவயவங்கள் கூடுவதுமானால் அது திருச்சபை அல்ல, அது கிறிஸ்துவின் உடல் அல்ல. கண்ணோ, காதோ, மூக்கோ, வாயோ, கையோ, காலோ, உள்ளுறுப்புகளோ, வெளியுறுப்புகளோ, இதெல்லாம் சேர்ந்ததுதான் கிறிஸ்துவின் உடல். இந்த உடல்ல இருக்கிற ஒவ்வொரு அவயவமும் செயல்பட வேண்டும். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் அவயவங்களாக இருக்க வேண்டும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்கள் ஆயும் இருக்கிறீர்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், சபைக்குள்ள வரலன்னா சும்மா ஞானசானம் கொடுத்து உள்ள வச்சா அவன்லாம் ஊழியம் செய்ய மாட்டான். தேவனால் மறுபடி பிறந்து மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஸ்நானம் எடுத்து அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டு மாறுபாடு உள்ள சந்ததிகள், மீட்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், எவ்வளவு சொந்தக்காரனாக இருந்தாலும், உயிரை கொடுக்கிற நண்பர்களாக, தோழர்களாக, தோழிகளாக இருந்தாலும் அவர்களிடத்திலே சகவாசம் இல்லாமல் தன்னை வேறு பிரித்துக் கொண்டு துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தை எடுத்துக்கொண்டு அது மேல பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருந்து தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலை உதராது இருக்கிற மரத்தை போல் அவனுடைய வாழ்க்கை இருக்கும். அவன் இந்த பூமியில எடுக்கிற முடிவுகள் எல்லாம் வாய்க்கும். அவன் பண்ணுகிற ஜபங்களுக்கு பதில் வரும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வரணும். ஏன்னா மனம் திரும்பின கிறிஸ்தவன், மறுபுறப்படைந்த கிறிஸ்தவன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்ற கிறிஸ்தவன், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற கிறிஸ்தவன், இதெல்லாம் ஒன்றும் இல்லாம தண்ணியில முக்கி உள்ள வச்சுக்கிட்டு எனக்கு இத்தனை ஆத்துமா இருக்கு, எனக்கு 10,000 பேர் இருக்கேன், 15,000 பேர் இருக்கா, இதெல்லாம் பிசாசுடைய வேலை. மனம் திரும்பி இருக்கானா? உன்கிட்ட வர்றவன் மனம் திரும்பி இருக்கானா? அவனுக்கு மனம் திரும்புதெல்லாம் என்னன்னு தெரியுமா? பாவங்களை அறிக்கை செஞ்சிருக்கானா? ஆண்டவர்கிட்ட கதறி கதறி அழுது மன்னிப்பு பெற்றிருக்கானா? அந்த நிச்சயம் அவனுக்குள்ள இருக்கா? சாட்சி சொல்லுவானா? என்ன சாட்சி சொல்றாங்க? சாட்சி சொல்லி சொன்னா பாவம் மன்னிக்கப்பட்ட சாட்சி இல்லை. இன்னென்ற பாவங்கள்ல இருந்து நான் வெளியே வந்திருக்கேன், இயேசு கொண்டு வந்தார் என்று மனம் திரும்புதலின் சாட்சி இல்லை. ஞானசானம் எடுத்தேன். இல்லக்காரன் ஒருத்த வந்தா பாம்பேக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிற நேரத்துல பிரசவம் பண்ற நேரத்துல கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவன் கேள்றா, அந்த ஆள் எப்படா ரசிக்கப்பட்டான், எப்படா அவனை மேடையில் ஏத்த, முன்ன பிள்ளை எனக்கு தெரியாது, கேளு அவன் எப்ப ரசிக்கப்பட்டான். அவன் சொல்றான், எங்களுக்கு 1500 பைபிள் கல்லூரி வச்சிருக்கோம், இத்தனை கோடிக்கணக்கான பணம் எங்களுக்கு செலவாகுது உலகம் முழுவதுக்கும், இத்தனை ஊழியக்காரர்கள் எங்களுக்கு இருக்காங்க, இத்தனை சபைகளுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும்டா. ரசிக்கப்பட்டிருக்கானா? கேத்தலிக்ல இல்லாத கிளைகளை வச்சிருக்கான், பைபிள் காலேஜ் வச்சிருக்கான், ரசிக்கப்பட்டான்னு கேள்றேன். இதையெல்லாம் சொல்லி முடிச்சான். சரி, பெரிய மனுஷன் நம்மளை தேடி வந்துட்டான், சரின்ட்டு சொல்லி கீழே ஆறானு தொடங்கிருச்சு, பாட்டு முடிஞ்சிச்சு. ஐயா பேசுவாருன்னு சொல்லிட்டு உட்காந்து 10 நிமிஷம் தான் பேசினேன். ஏன்னா வெள்ளக்கார மத்தியில ஷார்ட் அண்ட் ஸ்வீட்.
பேசி முடிச்சுட்டேன். மேலே போனோடனே இன்னொருத்தன் வந்தான். அவனை கூப்பிட்டு, ஒருத்தர் இங்கிலீஷில் பேசுகிறாரு. எனக்கு பாதி தான் எனக்கு புரியுது, மீதி புரிய மாட்டேங்குது, கேள்ற. ரசிக்கப்பட்டார். அவர் எப்படி ரசிக்கப்பட்டார் அதை சொல்லணுமா இல்லையா? அவருடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டது சொல்ல வேண்டாமா? ஞானதானம் எடுத்ததே கேட்கிறோம் நாங்க. ஞானதானம் தான் உலகம் பூரா கொடுக்குறானே. அதை ஸ்டில் எடுத்து வச்சுக்கிட்டு ஆல்பத்தில் வச்சுக்கிட்டு அதை காட்டிக்கிட்டே இருக்கிறானே. அந்த கூட்டத்தை சார்ந்தவர்களா நாங்கள் இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவன் சொல்றான் இறங்கி, என்ன ரசிக்கப்பட்டியான்னு கேட்ட ஒரே ஆள் இந்த உலகத்தில் இவர் தான் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்டிய நங்கை சந்திரமுகி பாபு, இவங்க 2 பேரும் ராமேஸ்வரத்தில் 3 நாள் கூட்டம் முடிச்சுட்டு வந்தாங்க. எங்க தலைவரை பார்க்குறதுக்கு, எங்க ஐயாவை 2வது தலைவரை பார்க்குறதுக்கு ராமேஸ்வரத்தில். பவுலோஸ் ஓட்டிட்டு வர்றாரு. இப்போ சினாடில் பொருளாளராக இருக்கார் தம்பி ஜான்சன். இவங்க எல்லாரும் உள்ள வர்றாங்க. அப்போ அவங்க பேசி எடுத்து ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அம்மாவுக்கு ஒரே ஆசை, இயேசு மாதிரி இருக்காரு, ஆண்டவர் மாதிரி இருக்காரு, அவர் நம்ம தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். 3 நாளா ராமேஸ்வரம் மக்கள், தீவு மக்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு 3 நாள் ஊழியத்தை முடிச்சுட்டாக்க வந்திருக்காங்க. இவரை ஜெபிக்க மாட்டேன்னு படுத்திருக்காரு. அதுல நான் ஜெபிச்சு தான் போவேன். அப்போ இந்த அம்மா வந்து அவர் படுத்தே கிடக்காரு, முழங்கால நின்றுச்சு. ஐயா கேட்டாரு, ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னு இந்த அம்மா கேட்டுட்டாரு. நீ ரசிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்டாரு. அம்மையா ரசிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிச்சு. இல்லை, நீ ரசிக்கப்படவில்லை. அது எம்ஜி ராமச்சந்திரன் ஆட்சிக்கு வந்த நேரம் அது தமிழ்நாட்டினுடைய நாட்டிய நங்கையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சகோதரி. நீ ரசிக்கப்படலை. உலகம் பூரா அவங்க ஹஸ்பண்டு பாபு கூட்டிட்டு போய் எல்லா இடங்களையும் சாட்சி சொல்லி ஆண்டவரை பாடி மையப்படுத்தி நச்சு தெரிவிக்கிறவங்க. லட்சக்கணக்கான பணங்கள் வரக்கூடிய, வருமானம் வரக்கூடிய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காரு. அவருடைய மனைவி இப்போ இவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண சொன்னா, நீ ரசிக்கப்பட்டிருக்கான்னு கேட்கிறேன். ஆமையான்னு சொல்றோம். 2-3 தடவை அவர் அப்படி சொல்லியும் ஜெபிக்கலைன்னு சொன்ன உடனே வாசல்ல நின்றுட்டு இருந்த பாபு அவ்வளோ செய்ய உள்ள வந்தாங்க. பாபு வந்தார். ஐயா, ஏன் மனைவியா? ஏன் மனைவி? உனக்கு மனைவியா இருக்கலாம், ரசிக்கப்பட்டிருக்கலாம். ஒன்றும் சொல்ல முடியல. அப்ப ரட்சிப்பு என்றால் என்ன அது தெரியுதா? சபைக்குள்ள இருக்கிறவனுக்கு கூட்டத்துக்கு வந்து பாட்டு பாடு, கையை தட்டு, விசிலடி, கூட்டம் கூடிட்டா பரவ முடிய முடியுமா? ஒவ்வொருவரும் மனம் திரும்பி, ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவரிக்கை செஞ்சு பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெறணும். அதுக்கு பிறகுதான் ஞான ஜானத்தை பத்தியே பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு என்பது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள வரும். அடையாளம் தான் சொல்ல முடியாத, இதுவரை அனுபவிக்காத ஒரு தேவ சமாதானம் அவர்களுக்குள்ள வரும். இந்த சந்தோஷமும் சமாதானம் தான் முதல் அடையாளம். அவருடைய பாவங்களை பரலோகம் மன்னித்துட்டது என்பதற்கு அடையாளம் அதுதான். கூட்டத்துக்கு வர்றதில்லை, கையை தட்டிக்கிட்டு பாட்டு பாட சொல்லி கொடுத்து பாட்டு பாடுறதில்லை. அவன் இந்த பூமியிலே மறுபிறப்பு அடையாவிட்டால், மனம் திரும்பாவிட்டால், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாவிட்டால் வெறும் ஞானஸ்நானத்தை எடுத்தா பரலோகத்துக்கு போக முடியாது. அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவியிலே நிரம்பி தேவனை ஆராதிக்கணும், நற்செய்தி அறிவிக்கணும். இது எல்லாம் யாரு செய்யணும்? மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். அவன் எவ்வளவு பெரிய தோழனா இருந்தாலும், தோழியா இருந்தாலும், சொந்தக்காரனா இருந்தாலும், ஜாதிக்காரனா இருந்தாலும், அவன் துன்மார்க்கன், ரட்சிக்கப்படாதவர. அவன் பாவி, ரட்சிக்கப்படாதவர. அவன் பரியாசக்காரன், ரட்சிக்கப்படாதவர. மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களுக்கு இறைவன் கொடுத்த இந்த ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பரலோகம் முடியாதியா செத்தினா? நீ பரலோகத்தை பத்தி பேசலாம், தேவனை நீ ஆராதிக்கலாம். செத்தினா பரலோகம் போகணும்னா மனம் திரும்புதல் கண்டிப்பா இருக்கணும். ஓம் பாவங்களை இயேசு முதலாவது மன்னிச்சிருக்கணும். ஃபாதர் இல்ல, பரலோகத்தின் தேவன் மன்னிக்கணும். மன்னிப்பு பட்டு விட்டதால், மன்னிக்கப்பட்டு விட்டால், ஆண்டவர் ஓம் பாவத்தை என் பாவத்தை இந்த பூமியில மன்னிச்சுட்டாருன்னா, சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் களி கூர்ந்து கொண்டு இருப்போம்.
உலகம் இதுவரை கொடுத்திராத சமாதானத்தை இரட்சகர் இயேசு பாவங்களை மன்னிக்கும் பொழுது நமக்கு அந்த சமாதானம் இறங்கி வரும். கூடுவோம், ஆடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கிறிஸ்தியன் பாவங்களை மன்னித்தாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நீங்கள் நானும் வரணும், பார்த்துக்கிடுங்க. கர்த்தர் நம்மை அப்படி கொண்டு போகணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மெல்கிசேதேக்கின் முறைமாய் இயேசு கிறிஸ்து அந்த முறைமைக்கு உட்பட்டு தான் மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இந்த இடத்திலே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் பிரதான ஆசாரியராகிய இயேசுக்கு கீழே உள்ள ஆசாரியர்கள் தான் நீங்களும் நாடும். ஆசாரியத்துவம் என்றால் உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறீர்கள். ராஜரீகம் என்று சொன்னால் ஆளுகை. இந்த மெல்கிசேதேக்கு ஆளுகிறவனாக இருந்தான், ஆசாரியனாக இருந்தான். பழைய ஏற்பாட்டு முறை ஆரோனின் முறைமை, அது நியாயப்பிரமாணத்தை அடிப்படையாக்கி செயல்படுகிறது. ஆரோனுடைய வம்சாவளியின்படி அந்த ஊழியங்கள் கட்டப்பட்டு வந்தது. பரலோகத்தின் தேவன் அந்த ஊழியத்தினாலும் அந்த பிரமாணத்தினாலும் பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் நிலை நிற்கவில்லை. ஆகவே அந்த பழைய உடன்படிக்கை பழையதாகிவிட்டது. அது தள்ளி வைக்கப்படுகிறது, புறம்பாக்கப்படுகிறது. இப்பொழுது நான் புதிய உடன்படிக்கையை நான் உங்களோடு செய்ய போகிறேன் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கும்படி நம்மை செய்கிறார். மனம் திரும்பும்படி கர்த்தர் செய்கிறார். மறுபிறப்புக்குள்ளே கர்த்தர் நடத்துகிறார். பரலோக அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்புகிறார். அந்த ஆவியானவர் மனதிலும் இருதயத்திலும் அவருடைய கிருபையின் பிரமாணத்தை எழுதி வைக்கிறார். இது புதிய ஏற்பாட்டின் ஊழியம். ராஜரீகமான ஒரு ஆசாரித்துவ ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறார். அதற்காக திருச்சபையை கர்த்தர் இந்த பாதையிலே கொண்டு வருகிறார். அந்த திருச்சபை கிறிஸ்துவின் உடல். இந்த உடலாய் இருப்பவர்கள் தேவ சித்தத்திலே பாதி நேரமாக நீங்கள் செயல்பட்டாக வேண்டும். விளங்காத அவயவங்களா இருக்கக்கூடாது. இந்த என்னுடைய இடது பகுதி சரியா விளங்காது, இப்படி கையை ஊண்டி எந்திரிக்க முடியாது. எலும்புகளும் நரம்புகளும் பலவீனமாகிவிட்டது. விளங்காத சரீரமா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் உடலானால் அதிலே இசைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அவயவமும் செயல்படும், ஒவ்வொரு உறுப்பும் செயல்படும். ஏனென்றால் அந்த சரீரத்துக்குள் இருப்பது கிறிஸ்துவின் ஜீவனாகிய பரிசுத்த ஆவியானவர். ஆவி இல்லாத சரீரம் செத்தது. அதனாலதான் புராட்டஸ்டன்ட் விட்டு வெளியே வந்தோம், கேத்தலிக்கை விட்டு வெளியே வந்தோம். சபை அமைப்பு உடல் எல்லாம் நல்லா இருக்கு வெளியிறங்க வெளிப்பகுதி, ஆனா உள்ளே இருக்க வேண்டிய ஆவி இல்லையே, அபிஷேகம் இல்லையே, ஜீவன் இல்லையே. உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவர்களாக, செத்த கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்தவ சபைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. ஆகவே உயிர் ஜீவன் என்று சொன்னால் பரலோகமுடைய இயேசு கிறிஸ்து தந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சபைக்கு ஜீவன். அந்த ஆவி இல்லாத திருச்சபைகள் எவ்வளவுதான் ஒழுங்குள்ளதாக அமைப்புள்ளதாக இருந்தாலும் ஆவி இல்லாத சரீரம், ஆவி இல்லாத சபை செத்த சபை, அது செத்த சரீரம். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் கூடும் பொழுது மட்டுமல்ல, தனியாக நாம் வாழும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நமக்கு ஆலோசனை தந்து கொண்டே இருக்க வேண்டும், எச்சரிப்பு தந்து கொண்டே இருக்க வேண்டும், உணர்வுகளை தந்து கொண்டே இருக்க வேண்டும். வலதுபுறம் இடதுபுறம் பிசாசு சாயும்படி செய்யும் பொழுது வழி இதுவே என்று உங்களை சொல்லி சொல்லி நடத்த வேண்டும். ஆவியானவர் நிரப்புவது மட்டுமல்ல, ஆவியானவர் நடத்துகிறார். ஒரு நடத்துகிற, உருவாக்கப்படுகிற ஒரு திருச்சபை பகுதி நேரமாகிலும் இந்த பூமியிலே ஊழியம் செய்ய வேண்டும். பார்ட் டைம் ஊழியக்காரன் சொன்னா விசுவாசியா தான் இருக்கு. முழு நேர ஊழியக்காரன் அழைப்புள்ளவன். மீனவ கடற்கரையில போகிறார், மீன் பிடிக்கிறவங்க மத்தியில போறாரு. என்னை பின்பற்றி வா, மீனை பிடிச்சது போதும், ஓ வேலையை விடு, ராஜினாமா பண்ணு, வா, நான் உன்னை மனுஷர் பிடிக்கலாது. அது அழைப்பு. அலுவலகத்துக்கு போற, இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருக்கான், அரசாங்க உத்தியோகம், நிறைய வருமானம், பேரு புகழ் எல்லாம் கிடைக்கும். ஏசுனர் போனார், மேத்யூ, லேவி, ஃபாலோ மீ, என்ன பின்பற்றி வா, ஒரே வார்த்தை, அழைப்பு வந்துச்சு. அவன் ராஜினாமா பண்ணிட்டு கர்த்தரை பின்பற்றி போனான். அழைக்கப்பட்டவர்கள், தரிசனம் பெற்றவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முழுமையாக அவர்களுக்கு பூமியிலே கிடைத்திருக்கிற எல்லா நாட்களும் இயேசுவுக்காக தம்மோடு இருக்க வேண்டும், அனுப்பும் இடத்திற்கு போக வேண்டும், பிசாசின் கரங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும், வியாதி நோய்களிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும், அவர்களை பாவ மன்னிப்புக்குள்ளே, மனம் திரும்புதலுக்குள்ளே, ரட்சிப்புக்குள்ளே அவர்களை வழிநடத்தி பரிசுத்த ஆவிக்குள்ளே வழிநடத்தி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே ஸ்நானம் கொடுக்கணும்.
முழுமையான ஊழியக்காரன் முழு நேரமும் தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்தவன். வேலைக்காகவோ வருமானத்துக்காகவோ அவன் இருக்க மாட்டான். அது அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான். மற்றவர்களும் பகுதி நேர ஊழியர்களாக இருக்க வேண்டும். திருச்சபையிலே விசுவாசிகளாக இருந்து கொண்டு இவர் பாதர் பாண்டவர் போல எதாகிலும் 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 இயேசுக்காக செய்யணும். உன் விருப்பமும் செஞ்சுக்க, இயேசுனார் விருப்பமும் செஞ்சுக்க. ஆனால் முழு நேரமும் அழைக்கப்பட்டவன் அவன் வருமானத்துக்கு பின்னே போக மாட்டான். அந்த வேலைக்காக செலவு செய்து கொண்டிருக்க மாட்டான். அதையெல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு வந்துடணும். விசுவாசியில் மட்டும்தான் பார்ட் டைம் ஊழியக்காரர்கள். அவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக உள்ளவன் முழு நேரமும் தேவனால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், அதுக்குரிய பலத்தை பெற்றவன், தரிசனத்தை பெற்றவன். இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் தெரியாம இன்னைக்கு உலகத்துல ஓடிட்டு இருக்கிறதுனால பிசாசானவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ரைட்டு, நம்ம ஸ்லீப்பர் செல் உள்ள இருக்கு. பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். அவருக்கு பிரியமாய் இருக்கும்படி உங்கள் முழு சரீரமும் இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்படட்டும். தேவனுடைய பரிசுத்தமும் நன்மையும் பிரியுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து பகுத்தறிந்து வளர்ந்து வளர்ந்து வரும் பொழுது உங்கள் சரீரங்களை ஜீவ வழியாய் ஒப்புக் கொடுத்து விடுவீர்கள். அதான் இயேசு சொன்னார், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், பிதாவே உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று ஒரு உடலை எடுத்துக்கொண்டு இந்த பூமியில வெளிப்பட்டார். சித்தம் செய்யணும்னா உடல் வேணுமையா? இந்த உடலுக்கு வருமானம், வேலை இதெல்லாம் ஒண்ணு இருக்கக்கூடாது. அழைக்கப்பட்ட ஊழியர்கள், இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர். தேவனுடைய ஆவியானவரின் மேல் இருக்கிற தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தேவன் அனுப்புகிறார். 30 வயது வரை சகோதரன் சகோதரி தாயின் உட்கார்ந்து இருந்தார். வேலை பார்த்து சம்பாதிச்சு தான் குடும்பத்தை நடத்திட்டு இருந்தார். என்னைக்கு தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் தன் உடலை அர்ப்பணித்தாரோ 30 வயது முடிந்தவுடனே யோவான் ஸ்நானனுடைய கரத்திலே கீழ்ப்படுத்தி ஞானதானம் பெற்று கரையேறி ஜெபிக்கிறார். பரலோகத்தின் தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். அன்று முதல் அவர் இயேசு கிறிஸ்து என்று அறியப்படுகிறார். முழு உலக மனித சமுதாயத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவன் வேலைக்கு பின்னே ஓட மாட்டான். அழைக்கப்பட்டிருந்தார். அழைக்கப்படாத வரைக்கும் அவர்கள் விசுவாசிகள், அவர் திருச்சபை மக்கள், அவர் கிறிஸ்துவின் உடல். ஏதாயில் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அழைப்பு தரிசனம் வந்துவிட்டது என்று சொன்னார். கணக்கிலே இருந்த அந்திரேயாவும் பேதுருவும் யோவானும் யாக்கோபும் இன்கம் டாக்ஸ் ஆபீசராக அலுவலகத்திலே பணிபுரிந்த மத்தேயு என்ற லேவியும் எப்படி எல்லாவற்றையும் விட்டு தம் தகப்பன் உறவுகள், உரிமைகள், உடைமைகள் எல்லாவற்றையும் விட்டு இயேசு போதும் என்று வந்தார்களோ அப்படி வருகிறவர்கள் தேவனுடைய அழைப்பை பெற்ற முழு நேர ஊழியர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த திருச்சபை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்க வேண்டும். தேவனை ஆராதிக்க வேண்டும். அரசர்களாக இருக்க வேண்டும். அரசன்னா என்ன? சிஎம் மாதிரி, பிஎம் மாதிரி, அமெரிக்க அதிபர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தெரியறது இல்லை, சீன் காட்டுறது இல்லை. உன் மினுக்கினால் உனக்கு பரலோகம் தந்த ஞானம் கெட்டு போகும். உன் மினுக்கினால் ஞானத்தை கெடுத்தாய். அப்படிப்பட்ட ராஜரிகம் இல்லையா? அவர் தாழ்மைக்கு ராஜா, அவர் எளிமைக்கு ராஜா. தேவ சித்தம் செய்வதற்கு எந்த அர்ப்பணிப்பானாலும் அர்ப்பணிக்கிற ஒரு ராஜா. மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ஏறி வருகிற இந்த ராஜாதி ராஜா யாரு? தாழ்மை உள்ளவர். இந்த உலகத்தின் அரசுகளை பிடித்து அரசாங்கத்திலே உட்காருவதற்காக இயேசு வரவில்லை. சாதனை படைத்து கிண்ணத்திலே பேர் வாங்குவதற்காக இயேசு வரவில்லை. இந்த பூமியிலே எளிமையின் ராஜாவாக பிறப்புல இருந்தே தொடங்கிட்டாரியா. அந்த இயேசுவுக்கு ஊழியக்காரன் சொல்லிவிட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே, என்னெல்லாம் சீன் காட்டுறான். நம்ம நாடகத்தை பார்க்க வேண்டியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாடகம் ஒன்றோ நடக்கிறது, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்கு, ஒண்ணுமே புரியல இந்த உலகத்துல, அதுவும் ஆவிக்குரிய உலகத்துல. ஆகவே இயேசு ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஜீவனுள்ளோருக்கெல்லாம் ஜீவாதிபதி. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படியாக முழு நேர அழைப்பை பெற்றவர்கள், பகுதி நேரமாக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த வேத கல்லூரியை ஐயா பீட்டர் ஐயா, பாஸ்டர் ஸ்டீவன் அவர்கள், அவரோடு இணைக்கப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரும் இந்த இடத்திலே துவங்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு வேதாகமத்தின் காரியங்களை கற்றுத் தருவார்கள். படிப்பின் முடிவிலே உங்களுக்கு சான்றிதழ் தருவார்கள். மாத்திரமல்ல, உங்களுக்கு பயிற்சியும் தருவார்கள். பகுதி நேர ஊழியங்களாக இருந்தாலும்
முழு நேர ஊழியமாக அழைக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு அதுக்குரிய படிப்பும் பயிற்சியும் இந்த ஆசிரியர் பெருமக்களும் தலைவர்களும் உங்களுக்கு தந்து இறுதியாக சான்றிதழ் வழங்குவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஊழியம் மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு உட்படுத்தப்பட்ட ஊழியம். ஆரோனின் முறைமை அல்ல, நியாயப்பிரமாணத்தின் முறைமை அல்ல. நமக்கு முறைமை மெல்கிசேதேக்கின் முறைமை. அந்த முறைமையின்படி பிரதான ஆசாரியராக பிதாவின் வலது பாரிசத்திலே உயிர் தெளிந்து போன கிறிஸ்துவை உட்கார வைத்து மகா பிரதான ஆசாரியராய் நாமம் தரித்தார் பிதாவாகிய தேவன். அவர் என்று பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருந்தாரோ அன்று அவர் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டு அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் எந்த திருச்சபையிலே வந்து நிரப்புகிறாரோ, எந்த திருச்சபையை ஆண்டு நடத்துகிறாரோ, அதை நடத்தும்படி எந்த ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அவர்களை கொண்டு கர்த்தர் அந்த சரீரமாகிய சபையை, அந்த சரீரமாகிய கிறிஸ்துவின் உடலை கர்த்தர் வளர்த்து 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 இயேசுவை போல பூரணப்படுத்துகிறார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒரு ஆசாரியத்துவம், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒரு ராஜரீகத்துவம். இதன் அடிப்படையிலே பிரதான ஆசாரியராக உயர்ந்திருப்பவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரால் அனுப்பப்பட்ட ஆவியினாலே நிரப்பி, அவருடைய ஆவியினாலே தருகிற ஆவியின் வரங்களால் நிரப்பி, ஆவியானவர் தருகிற 5 விதமான ஊழியர்கள், அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், மேய்ப்பன், போதகன் என்று சொல்லி போவது மட்டுமல்ல, இந்த 5 பெருந்தகைகள் மூலமாக உண்டாக்கப்படுகிற பிசப்புகள், அதான் கண்காணியானவர், அவனோடு கூட இணைந்து செய்கிற உதவி ஊழியக்காரர்கள், இப்படி 7 வகையான ஊழியங்களும் இந்த திருச்சபைக்குள்ளே செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பரலோக தேவன் சித்தம் கொண்டு இந்த ஊழியர்களையும் தருகிறார், ஆவியானவரையும் தருகிறார், ஆவியானவருடைய வரங்களையும் தருகிறார். இப்படி தேவன் திருச்சபை மக்களுக்கும் திருச்சபை நடத்தும் ஊழியர்களுக்கும் தந்து இந்த பூமியிலே கட்டி எழுப்புகிறார். அதுக்கு ஒரு முறைமை இருக்கு, அதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. எவ்வன ஜனம் பிறக்கும் உங்கள் வேதாகம கல்லூரியின் வழியாக உங்களிடத்தில் படிக்க வருகிற மாணவ மாணவிகள் அவர்கள் உருவாக்கப்பட்டு அவர்கள் ஆண்டவருடைய கட்டளைப்படி புறப்பட்டு போகிறவர்களாக, அனுப்பப்பட்டு போகிறவர்களாக, மிஷனரிமார்களாக, அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகர்களாக, மேய்ப்பர்களாக, போதகர்களாக, கண்காணிகளாக, உதவி ஊழியக்காரிகளாக உங்கள் மூலமாய் கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்து தம்முடைய திருச்சபையை வளர்த்து எடுப்பாராக. இந்த 21ஆம் நூற்றாண்டு ஊழியத்தை குவாலிட்டியிலும் கர்த்தர் வழி நடத்துவாராக. இவ்விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பி உங்களை கர்த்தர் கையில் எடுத்து பயன்படுத்துவதற்கு இப்பொழுது நாம ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எந்திரிப்போமா? இந்த மெல்கிசேதேக்கை பற்றி விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடினாலே அது விளங்கி கொள்வதற்கு அரிதாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கண்கள் மூடுவோமா? அவருடைய முறைமையின்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயர்த்தப்பட்டிருக்க மகா பிரதான ஆசாரியர் என்று அவருக்கு நாமம் கொடுக்கப்பட்டது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. உயிர்த்தெழுந்த பிறகுதான் அந்த நாமம் அவருக்கு தரப்பட்டது. இந்த மகா பிரதான ஆசாரியரை கவனித்து பாருங்கள். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியருமாகிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக, நம்முடைய ஞான கண்களை திறப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நம்மை நிரப்பி நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. Praise the Lord. Hallelujah. இறுதி கட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். கடைசி நேரத்தில், பண்டிகையின் கடைசி நேரத்தில் இயேசு வந்து தாகமாய் இருக்கிறவர்கள் இல்லத்தில் வந்து பானம் பண்ண கடவர் என்று சொன்னது போல இந்த இறுதி வேளையில பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உன்னதத்தில் இருந்து வருகிற பலன் உங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. உன்னதத்தின் பலன், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியின் பலன் தாகமா இருக்கிறவர்கள், ஹல்லேலூயா, ஆவிக்குரிய தாகமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னாரு. அந்த நீதி மேல, சத்தியத்தின் மேல பசி தாகம்
உண்டாக. ஹalleluya. இப்போது ஓ நீதி ராஜா, சமாதானத்தின் பிரபு, ஓ ராஜா வந்திருக்கிறார். ஓ ஹalleluya. சாலமோனி ராஜா, ஓ ஹalleluya, நீதி ராஜாவா, அவர் பெரியவராய். ஹalleluya, ஹalleluya. தாழ்மையின் ராஜா, ஓ பொறுமையின் ராஜா, அன்புக்கு ராஜா, ஓ ஹalleluya, நம்முடைய நமத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. இப்போது ஓ சிலருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. எம்மாவுடைய சீசனுடைய மனக்கண்களை திறந்தவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஓ ஹalleluya, மனம் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக. அதான் இந்த கல்லூரியிலோ தொடக்க நாளிலோ அநேகருடைய கண்கள் திறக்கும்படியாக இந்த பாடசாலை வகுப்பிலோ பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய இறங்கி வந்திருக்கிறார்கள். அநேகருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவார்கள், மனம் திறக்கப்படுவதாக. கண் திறக்கப்படுவதாக, ஆவிக்குரிய கண் திறக்கப்படுவதாக. ஓ ஹalleluya. இருதயம் திறக்கப்படுவதாக, இருதயம் திறக்கப்படுவதாக. கர்த்தரோ கர்த்தருடைய ஆவியானவராக சொல்கிறார். வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. புறாவை போல இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் இப்போது நம்முடைய மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகிமை மகிமை மாட்சிமை நல்லவரே மகு ஸ்தோத்திரம். மகிமை மாட்சிமை நல்லவரே மகு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தகப்பனே மகு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை கட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா, ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. ரபாலரா ஹந்தடபா ஷாலபரபா. ஹalleluya, ஹalleluya. மகிமை மகிமை. எப்படி நான் செபிக்க வேண்டும், எதற்காக செபிக்க வேண்டும், கற்றுத்தாரு ஆவியானவரே. எப்படி நான் செபிக்க வேண்டும், செபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரு ஆவியானவரே. ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. நான் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. என்னாலும் சித்தம் போல் கற்றுத்தருகிற பாடசாலையாக, கற்றுத்தருகிற பாடசாலையாக இன்னும் நாம் வேதத்தை கற்றுக்கொள்ள ஆவியானவர் கற்றுத்தருவாராக. பரிசுத்தவான்கள் கற்றுத்தருவார்களாக. இந்த வேதசாலை துடக்க இந்த விழாவிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனக்கண்கள் திறந்து, கண்கள் திறந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆவியானவர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கரைகளை தகத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. ஹalleluya, 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 ஹalleluya. இந்த கல்லூரியினுடைய தொடக்க விழாவுக்காக, இந்த தொடக்க விழாவிலே தொடக்க முதல் முடிவு மட்டும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தின எல்லா நிகழ்வுகளையும் கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தபடினால கரங்களை கொற்றியாரோடு நாம் அதை துதிப்போமா, மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya. இந்த கல்லுடைய தொடக்க ஹalleluya, அந்த விழாவிலே தொடக்க முதல் முடிவு மட்டும் ஆண்டவர் பொறுப்படுத்த ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். ஜெபங்களை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அநேகர் மாணவர்களை கர்த்தர் கொண்டு வரப்படுவதற்காக ஸ்தோத்திரம். முழுநேர ஊழியர்களை கர்த்தர் கொண்டு வரப்படுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதுல கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்காக ஸ்தோத்திரம். இதை பொறுப்பாளர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தலைமைதாகி நடத்துற எல்லாருக்காக தலைமை பொறுப்படுத்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தாசர்மார்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்தை கட்டி பைபிள் ஸ்கூல் நடத்துவதற்காக தந்த அருமையான சோத்திர பீட்டர் ஐயாவுக்காக, அவருடைய மனைவிக்காக, சபை மக்களுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற காலத்துல சோத்திர இந்த கல்லூரி தொடங்க இருப்பதாக கர்த்தர் அநேகர் வந்து இந்த இடத்துல படித்து அநேக மனக்கண்கள் திறக்கப்பட்டு நல்ல தேறின வேலைக்காரர்களாய் ஒவ்வொருவரும் மாறும்படியாக கிறிஸ்துக்குள்ள எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்கு அவரே உபதேசித்து அவரே புத்தி சொல்லி நாங்கள் உபதேசம் பண்ணுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த வேதாகம கல்லூரி அப்படிப்பட்ட ஒரு நிலையில நடத்தப்படுவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கல்லூரியை தொடக்க இந்த விழாவை கர்த்தர் ஆசீர்வதித்தபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனக்கண்கள் திறக்கப்படுவதாக நாம ராஜாக்களும் ஆசாரிய ஊழியத்தை செய்கிற ராஜரிக பிரமாணங்களை கொண்டவர்களாய் நான் கை கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபையும் பலனையும் தந்துள்ளாராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழிய ஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபமணி முடிப்போம். ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கல்லூரிய ஆண்டவரே, இந்த தொடக்க விழாவை ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. வந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவனுடைய தாசர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த கல்லூரியை பொறுப்படுத்த நடத்துகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆசிரியர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்தை மனப்புறமாய் தந்த உம்முடைய தாசருக்காக, அவருடைய மனைவி சபையாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மட்டும் கர்த்தர் பொறுப்படுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இந்த தொடக்க விழாவிலே கர்த்தரே தொடங்கி வைத்து ஆண்டவரே இது உம்முடைய வருகை வரைக்கும் நடக்கணும்ப்பா. ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளைகள் உருவாக்கப்படணும், கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. 3 வருஷம் நீ சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, பாதத்திலிருந்து கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய திருவுள சித்தம் நிறைவேறட்டும். தொடங்கினவர் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக. இதில் பொறுப்படுத்த நடத்துகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. எங்களுடைய பிரயாசங்கள் வீண் போகக்கூடாது. எங்களுடைய ஆண்டவரே பாடுகள் வீண் போகக்கூடாது. நிச்சயமாக ஒரு பெரிய பிரதிபலனை நீ வைத்திருக்கிறதுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாம மையப்படட்டும். இம்மட்டும் தொடக்க முதல் முடி மட்டும் கர்த்தர் பொறுப்படுத்த நடந்தனுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. ஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதி. உம்முடைய தாசனை கர்த்தர் ஆசீர்வதி. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் பயபக்தியோடு உங்கள் வலதுகை நெஞ்சில வைத்துக் கொண்டு கடைசியாக சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் இன்றும் என்று ஆண்டோடைய வருவரைக்கு நாம் எல்லாரோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். நன்றி உரை பாஸ்டர் பீட்டர் ஐயா அவர்கள். உட்காருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அழைப்பை ஏற்று அந்த அருமையான சபை போதகர்களுக்கும் சபை விசுவாசிகளுக்கும் சுவிசேஷமார்களுக்கும் இந்த மனமாண்ட சோத்திரத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிஜமாகவே நாளில் கர்த்தர் நம்மோடு பேசினார். நாம் கிறிஸ்தனுடைய இந்த சரீரம் தேவனுடைய அவயங்களாக இருக்கிறது. அவர் நமக்கு தலையாக இருக்கிறார். தலையானவர் என்ன உத்தரவு கொடுக்குறாரோ அது நம்முடைய சரீரமாக அவயங்கள் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் ஆவியாண்டவர் நம்மோடு கூட தெளிவாக பேசினார். ஹல்லேலூயா சொல்லுமா. ஏப்ரல் மாதம் எங்கள் பைபிள் காலேஜ் துவங்க இருக்கிறது. அதில் இப்போ அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அதில் படிக்க விரும்புகிறவங்க டிடிஹெச், பிடிஹெச், எம்டிஹெச் 3 கோர்ஸ். டிடிஹெச்சுக்கு 1 வருஷம், பிடிஹெச்சுக்கு 3 வருஷம், டிடிஹெச்சுக்கு ஆமாம். அப்படியே அப்ளிகேஷன் வாங்க விரும்புகிறாங்க அப்படின்னு ஏப்ரல் மாதம் இந்த கல்லூரி மறுபடியும் துவங்குறாங்க. அதுக்காக என்னோட வளர்ச்சிக்காக ஜெபிங்க. கர்த்தர் இது மூலிமா தேசத்தில் நம்ம பக்கத்தில் ஒரு பெரிய அசைவு உண்டாகும்.
தெய்வ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், தெய்வ சித்தம் நிறைவேற வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. சேர விரும்புங்க பேர் வயசில் கொடுத்துருப்போம். போஸ்டர் பாஸ்டாண்டு அப்ளிகேஷன் அவர்கிட்ட இருக்குது. அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கீழே ஆகாரம் ஒழுங்கு பண்ணிக்கிறாங்க. தயவுசெய்து எல்லாரும் ஆகாரம் புரிச்சிட்டு தொடர்ந்து உங்கள் தனி ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில் இந்த வேதாகம கல்லூரிக்காக ஜெபித்துக் கொள்ள முடியாது. திருச்சபை மக்களாக ஓடி வந்து ஊழியர்களாக யாவரையும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு உங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே எல்லாருக்கும் ஆகாரம் இருக்குது. தயவுசெய்து சாப்பிட்டுப்பாங்க. பாஸ்டர் ஸ்மார்ட் மட்டும் தயவுசெய்து கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஊழியக்காரங்க மட்டும் முன்னாடி வாங்க தயவுசெய்து. உங்களுக்காக ஒரு சின்ன 3 ஊழியர்கள் சேரும் மட்டும் முன்னாடி வாங்க. தயவுசெய்து.